எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 3 நாட்களாக அந்த வீடியோ போட முடியல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என் மயங்கி வீட்டில் இருந்ததுனால வீடியோ போட முடியல. 3 நாளாக லைவ் தான் போட்டேன். லைவ் வந்து நம்மளை வந்து அடிமையாக்கிறோம் நெசமாகவே. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சிலர் லைவ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து யூடியூப் வந்து அவங்கள அடிமையாக்கிடும். அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க நெசமாகவே. ஏன்னா ஒரு 8 நிமிஷம் எடுத்தோமா, போட்டு விட்டோமா, ஒரு 10 கமெண்ட் வரும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணோமா, அழகாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த 4 நாள் லைவ் போட்டேன், யாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் லைவ் இனிமேல் போட வேண்டாம். அது வந்து நம்மளை அடிமையாக்குது. அது நமக்கு செட் ஆகாது. நம்ம வீடியோ ஒரு 8 நிமிஷம் போட்டோமா, ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்த்தீங்களா, அதோட பாட்டிக்கிறோம். இன்றைக்கி ஒரு வயலும் பள்ளிக்கூடம் போகலை. காலையிலேருந்து மழை, இப்போத்தே வெறிச்சிருக்கு பாருங்க. உட்காந்துக்கிட்டு எவ்வளோ சண்டை விட்டு கொடுத்துட்றாங்க தெரியுமா? பாருங்க, இங்கே வண்டி, இங்கே வண்டி ஓட்டுறாரா? வண்டி சரி, பிளைட் நீ ஓட்டுறல போய் உட்காந்து விளாடுங்க. சரி, இங்க பாருங்க, முக்கியமான ஆளை காட்டுறேன். யாரு பெத்தாரு? அம்மா பெத்தாரா? அது நிக்குது. பிடி பிடி பிடிச்சு பிடிச்சு கீழே வந்துடுறாங்க. மூக்கு தொடங்கிடி, மூக்கு தொடங்கிடி. எங்க அம்மா பாருங்க, எங்க அம்மா, எங்க ஆயா, எங்க ஆயால, எங்க ஆயால, எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அம்மா என்னை பெத்தாரு, என்னை பெத்தாரு. நீங்க யாரு பெத்தாரு? அம்மா பெத்தாரு, நானும் பெத்தாரு, நானும் பெத்தாரு, நானும் பெத்தாரு. ஊர்ல உள்ள துணி, வீட்டுல உள்ள அம்புட்டு துணியும் துவைச்சு மேல போட்டா நல்லா மழையில நனைஞ்சு போய் கிடக்கு. இப்படிடா பாப்பா, இப்படிடா கீழே உட்காந்து விளாடு. துணி காய போட்டாங்க, மழை வந்து நாசி ஆக்கிடுச்சு. பூரா மழை, விடிய விடிய 3 நாளாக மழை விடவே இல்லை. இப்போத்தே கொஞ்சம் தெரிச்சிருக்கு. உங்களை காட்டணும் வண்டி வீடியோவில் காட்டலையா? எங்கே போகிற? இறங்க போறியா? இறங்க, விளாட விடுப்பா. நீ தூக்குனாதான் அழுகுது, அது பாட்டு உட்காந்துருக்கட்ட விடு. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா வீட்டில்? டே எங்க வீடா பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப கத்திக்கிட்டே கிடக்குங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. மீன் வாங்கிட்டு வந்துட்டாரா, குழம்பு வச்சு வறுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் சோறு வேறு, மீன் குழம்பு, மீன் வறுவல் எங்கே போச்சு? இங்கே வச்சுட்டேன். அந்த மீன் வறுவல், மீன் வறுத்து வச்சிருக்கேன். சோறு வேகுது, வடித்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் தவறு. இந்த சிங்கு இருக்குது பார்த்தீங்களா, சிங்கு, அதில் வந்து தண்ணி போனால் கீழே வர மாட்டேங்குது. அதாவது பைப்பு வழியாக போகாமல் தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுப்படிக்குள்ளே வந்துடுதுங்க. ஹவுஸ் ஓனர் மாட்ட சொல்லிட்டோம். வந்து அன்னைக்கு அலசி விட வீடை முத அலசி விட வந்தேன் பாருங்க. அன்னைக்குலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஆள் வர்றாங்க, பார்க்குறோன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ 2 நாள் இப்போ பொங்கல், இந்த 2 நாளில் வந்தால் தாமா, பொங்கலில் வந்தாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொத்தனார் கிடைக்கல அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், பாத்திரத்தை அள்ளி வச்சுருக்கேன். பாத்ரூமில் தான் போய் கழுவணும். என் நிலமையை பார்த்தீங்களா? நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்னொன்று, அங்கே நேற்று போய் பாத்திரத்தை நான் சொன்னால் உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். எனக்கே அருவருப்பாக இருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பாத்திரத்தை கொண்டு போய் அள்ளி கொட்டுறேன் கழுவலான்ட்டு பார்த்தா உட்காடுறேன், பெரிய பூரம் வருது. ஐயோ, எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி அருவருப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இதில் நம்ம எப்படி கழுவுறது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்யன்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிருந்தேன். அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அது மேலே வருதான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் கொட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பாத்திரம் போகவே எனக்கு பயமாக இருக்குது. பூரானை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும்ல. வேறு என்னங்க செய்கிறது? அதை வந்து அப்புறம் நல்லா கழுவிட்டு பூராத்தையும் கழுவி அந்த பாத்ரூமை கழுவி விட்டுட்டு
இன்றைக்கி மீன் கொண்டு இங்கே தான் அலசி விட்டுருக்கேன். பாத்ரூமில் தான், இதே பாத்ரூமுக்குள்ளே தான் போய் மீன் அலசியிருக்கேன். நான் அலசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றுக்கு வருதுன்னு வராங்க 2 பேரும். எனக்கு நான் டென்ஷனு. எங்கள் வீட்டுக்காரனா காலையில் இட்லியை வச்சு தக்காளி சட்னி வச்சு இட்லி பொடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுடு தண்ணி வச்சு குடிக்க சாப்பிட கொண்டே வைக்கிறேன். மீனை வறுத்து கொடு, பிள்ளைகளுக்கு இட்லியை மத்தியானத்துக்கு கொடுங்குறாரு. எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இன்னும் சமைக்க முன்னாடி சொல்லணும், இட்லியை மத்தியானத்துக்கு கொடு அப்படின்னாரு. அது 2 கோவப்பட்டு விட்டு இட்லி 2 பிச்சு உள்ளே போட்டு மீனை கழுவணுன்னு வந்து இவங்க பாத்ரூம் வரணும் வர்றாங்க. எனக்கு என்ன செய்யணே தெரியல. அதுலேயும் பாத்ரூமில் ஒரே ஜன்னல்னு சொல்லியிருக்கேன்னா அதை அடைக்க முடியாது போல், மேலே இருக்குது. நீங்கள் கூட அடைங்க, பேப்பர் வச்சு அடைங்க, அரிசி பை வச்சு அடைங்கன்னு நிறைய பேர் கமெண்டில் சொன்னீங்க. அதை அடைக்கலான்னு நினச்சா முடியாது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, நேராக லெட்டின் இருக்குது. உட்காந்து மீன் கழுவுறேன் அந்த பாத்ரூமில். அவங்க லெட்டின் போடுறது முதற்கொண்டு எனக்கு ஐயோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு முடியலைங்க. சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரரு இப்படித்தான் இருக்கும், வீடு கட்டுற வரைக்கும் இருந்து தான் ஆகணும் அப்படின்றாரு. வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வேணும்னு கஷ்டப்பட்டு வந்தால் இங்கே எனக்கு எங்கே போனாலும் ஒரு சிக்கலாக போயிடுங்க. இந்த சிங்கு தாங்க எனக்கு பெரிய பிரச்சனை. இது கூட பரவாயில்ல, இந்த சிங்கு நல்லா இருந்தால் நம்ம இங்கே எந்த பிரச்சனைகள் வராது, போயிட்டு நம்ம மட்டுக்கு வந்துக்கலாம். அது தண்ணியே உள்ளே போக மாட்டேங்குதுங்க. தண்ணி பூரா டீப்பு வெளியே அப்படியே அடுப்படி ஃபுல்லாக தண்ணி வந்து ஹாலுக்கு வந்துடுது. மழை பெய்யுது, நான் எத்தனை துணியை நினச்சி காயவும் மாட்டேங்குது. போடுற துணியே துவைச்சி போட்டால் காய மாட்டேங்குது. இது நான் எத்தனை துணியை நினச்சி தண்ணி அள்ளி ஊற்றி போடுறது சொல்லுங்கள். எனக்கு அதே மன உளைச்சலாக இருந்துச்சு. 2-3 நாளாக சங்கட்டமாக இருந்துச்சு. பொங்க வேலை பார்த்தாங்கணுமே, எல்லோரும் பரபரப்பாக பொங்க வேலை பார்க்குறாங்க. நான் ஒத்தாளாக இருந்துக்கிட்டு, ஏன்னா நம்ம இப்போ தான் வீடு மாற்றணும். மேலே உள்ள பாத்திரங்களும் அவ்வளோ நம்ம கழுவ வேண்டிய தேவையில்லை, பூரா அள்ளி மேலே தான் இருக்குது பார்த்துக்குங்க. அதனால் அதுங்களெல்லாம் எடுக்க தேவையில்லை. இருந்தாலும் நம்ம அன்றாட நம்ம போடுற துணிமணிகளையாவது துவைச்சி காய போட்டு வைக்கணும் இல்லையா? என்னப்பா அது போடா காணாமல் போயிடும். இந்த ஒன்று எங்கள் வீட்டுக்காரரு நேற்று ஒரு அம்மா கேட்டாங்க கமெண்டில், என்ன மைக்கு புதுசாக வச்சுருக்கீங்களே அப்படின்னுட்டு. எங்கள் வீட்டுக்காரர் பழசில் வேண்டு வந்தார். சத்துன்னு போட்டு அடித்தாலும் உடையாது, கல் குண்டு மாதிரி இருக்குது. ஆமாம், ஸ்பீக்கர் போல் இது. மைக் நெஜ மைக்கான்னு கேட்டாங்க. இது மைக் கிடையாது, ஸ்பீக்கர்லேயே வந்திருக்குல்ல இப்போ மாடலாக, அதில் இது மைக்கு மாடல். நல்லா இருக்கா? பழசில் வந்திருக்கு, பிள்ளைங்க விளையாடுவாங்களேன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்தா இதை வச்சு பாப்பாவை நானும் வச்சு மைக்கு மாதிரி நமக்கு நல்லா தான் போச்சு. போடா அதை கழட்டி விடா, காணாமல் போயிடும், உடஞ்சி போயிடும். எங்க என்ன காணாதவன் கண்டத மாதிரி ப்ளூடூத்து ஏதோ நமக்கு அந்த நகைக்கடையில் அந்த வீடியோ போட்டதுக்கு இலவசமாக கொடுத்தாங்க. பத்திர பண்ணி வச்சுருக்கேன். அதை தூக்கி எப்படியே சொருகிக்கிறாரு காதில். நானே எப்பயாவது தான் மாட்டுறேன். போய் போ, சோறு வேகுது. நான் அந்த பாத்திரத்தை கழுவணுங்க. இதுக்கு தான் மலைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி, அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துருவேன்ட்டு தான். இன்னி எனக்கு சோறாக்கிட்டேன். மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்தாச்சு. இதை கழுவுனா போதும். மீன் எதுக்கு வாங்கினான்னு நேற்று பக்கத்து வீட்டில் மீன் வறுத்துருப்பாங்க போல. என் மகன் என்கிட்ட 4 மணி போல் சாயந்தரத்தில், அம்மா எனக்கு மீன் வாங்கி கொடுனா. இதனடா பழக்கம், பக்கத்து வீட்டில் போய் கேட்கலாமாடா? அங்கே அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுகளாக இருந்தோம். இங்கே இப்போ தான் வந்திருக்கோம். அந்த உடனே உன் வேலையை ஆரம்பிக்காதடான்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வரேன்னு சொன்னேன். காலையில் பிள்ளைகளுக்கு போய் மீன் வாங்கி கொடுத்தாரு. மழை பெஞ்சதுனால இன்றைக்கி வியாபாரத்துக்கும் போகலை. இப்போ தேங்காய் லேசாக விரிச்சிருக்கு. துணிகள்லாம் அங்கே மேலே என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் பொங்க வேலை பார்க்குறீங்களான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.